இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க வரலன்னா புதுசா வேற ஒருத்தருக்கு வாடகைக்கு விட்டு அட்வான்ஸ் வாங்கலான்னு இருந்தேம்மா. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. வர 7ஆம் தேதிக்குள்ள அவருக்கு ஆன்ஜியோ பண்றதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டணும். அட்வான்ஸா 30,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். 7ஆம் தேதிக்குள்ள கொடுத்தா போதும். கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறோமா? சரி, நான் வரேம்மா. வரேங்க. சரி, வரேம்மா. என்ன கதிர் இப்படி சொல்லிட்டு போறாங்க? இப்பதான் கையில பணமே இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம். மறந்துட்டியா? அதுவும் இல்லாம நாளையில இருந்து நாம வேலையை தேடணும். ஒரு பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷனும் இருக்கும்னு நீ தானே சொல்லுவ. இப்ப என்னடானா நீயே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நீ புரிஞ்சுதான் பேசுறியா? நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சிருமா? அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் ஒரு மாசம் கழிச்சு தானே கிடைக்கும். இவங்க 7ஆம் தேதிக்குள்ள கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் மோட்டிவா நீ தானே பேசுன, இப்போ இப்படி பண்ற? சரி விடு. நீயே இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் உன்னை டிமோட்டிவேட் பண்ணல. நாம ஜெயிக்கிறோம். ரகு, அப்போ பசிக்குதுன்னு சொல்றான்பா. நீ வருத்தத்துல இருக்க. நீ சாப்பிடாம இங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்போ வா. புள்ள பசிக்குதுன்னு சொல்றான். அவனுக்கு சாப்பாடு போடாம ஆளாளுக்கு கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீ வாடா. உங்களுக்கெல்லாம் வேற தனியா சொல்லணுமா? ஜானகி, போய் சாப்பாடு எடுத்து வை. மா, நீங்களும் வந்து உட்காருங்க. சாப்பிட்டு மாத்திரை போடணும் இல்ல? ஏங்க பரிமாற வாங்க. பெரியப்பா, என்ன சொல்ல போறீங்க? உண்மையை மறைக்கிறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் ஆளாளுக்கு ஒரு நியாயம். உயிரே போகட்டுமே, உண்மையா இருக்கணுங்கிறது தான் முக்கியமே. ஒருத்தர் மேல முழு நம்பிக்கை வச்சு அது பொய்யாகிறப்போ நாளைக்கு அவங்க உண்மையே சொன்னாலும் அவங்க மேல நம்பிக்கையே வராது. ஆனா இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மனுஷங்க இப்படிதான். அது மனைவியா இருந்தா என்ன, மகளா இருந்தா என்ன, அது யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட உண்மையை மறைப்பாங்க. அதனால யார் மேலேயும் முழு நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு நான் பாடம் கத்துக்கிட்டேன். இல்ல, அப்படி ஒரு பாடத்தை நீங்க எனக்கு கத்து கொடுத்துட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் உண்மையா இருக்கான்னு பாக்குறத விட நான் உண்மையா இருக்கேன் நான் மட்டும் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, வீடு, கோபம், தாபம், பொய், ஏமாற்றம் இதையெல்லாம் தாண்டி ஒத்துமையா கூட்டு குடும்பமாக இருக்கணும். என்னைக்கும் இந்த ஒற்றுமை குலைஞ்சிடக்கூடாது. பரவாயில்ல, யாரும் இதை பத்தி பேச வேண்டாம். அப்போ சாப்பிடுற. உனக்கு ஒரு வாய்ப்பு வருது. அது ஒரு நல்ல வாய்ப்பா பார்க்காம அதுல இருக்கிற பிரச்சனையை மட்டும் பாக்குறியடா. அப்படியே ஜவுளி கடையிலேயே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறியா? அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்ற எண்ணம்லாம் இல்ல, அப்படிதானே? ஏமாயா, இத பத்தி நீ உனக்கு எடுத்து சொல்லிருக்கலாம் இல்ல? பெரியப்பா, சீனு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்படியா? சொல்லலையா அவகிட்ட? ஒருவேளை தன்னால முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டதால யார்கிட்டயும் சொல்லலையோ என்னமோ. ஏண்டா, அப்படிதானே? ஆமா அத்தை. ஆனா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்னு பார்த்தனா 5 மிஷின் 10 மிஷின் போட்டு சின்ன சின்ன டெய்லருங்க
பீஸ் ரேட்டுக்கு தைச்சு கொடுப்பாங்கல்ல. அதுல நல்லா தைக்கிற ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து 5000 கோட்டை பிரிச்சு தைக்க கொடுத்தா இப்படிங்கறதுக்குள்ள தைச்சு கொடுத்துட மாட்டாங்க. நீயும் அவங்க கேட்ட நேரத்துக்குள்ள முடிச்சு கொடுத்துடலாம்ல. முடிச்சு கொடுத்துடலாம் தான். என்னடா இழுக்கிற? டேய், உன் மாமா சொன்ன மாதிரி இது ஒரு பிரச்சனைய பாக்காதுடா. கிடைச்சிருக்கிற வாய்ப்பா பாரு. ஆ சரிங்க அத்தை. மாயா, சொல்லுங்க பெரியப்பா. நீயும் சீனு கூட போய் இந்த ஆர்டரை எடுத்து அத அவன் முடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்ண. ஆ சரிங்க பெரியப்பா. டேய் சீனு, பாத்தியா என் தங்கச்சிய? பிரச்சனையை பெருசா பாத்தியே, அதுக்கு சுலபமா வழி சொல்லிருச்சு பாரு. மாமா, ஆ? அண்ணி என்ன சாதாரணமான ஆள் நினைச்சீங்களா? அவங்களுக்குள்ள ஒரு தொழிலதிபர் இருக்காங்கல்ல. ஆ, சிவா, அண்ணி நான் ஒன்னும் சும்மா பேச்சுக்கு உங்களை கிண்டல் பண்றதுக்காக சொல்லல, உண்மையாதான் சொல்றேன். சரிங்க மாமா, நான் கண்டிப்பா போய் முடிச்சிடுறேன். எப்படியாவது எங்க அண்ணன் கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த குடும்பத்தையும் 2-3 பிரிச்சிடணும். அதானே? ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கும்னு கனவுல கூட நினைச்சிராத நீ. இங்க பாருங்க, எனக்கு இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும். ம், அதுல வர வருமானம் நம்ம குடும்பத்துக்காக அதை எடுத்து நான் செலவு பண்ணணுங்க. அதுல வர வருமானத்தை அப்புவ டாக்டருக்கு படிக்க வைக்கணும். அவனுக்காக தனியா 4 காசு சேர்த்து வைக்கணும். அப்படி நான் நினைக்கிறதுல என்னதாங்க தப்பு இருக்கு? இதுல எந்த ஒரு தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல. ஏய், தனியா தொழில் பண்ணணும்னாலே இந்த குடும்பத்தை 2ஆ பிரிக்கணும்னு தாண்டி அர்த்தம். என் உசுறு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுடி. ஓ, ச்சே, இந்த ஆபீஸ் அட்ரஸை கேட்டா யாருக்குமே தெரியலையே. ம். சரி, மேப் போட்டே போயிடலாம். சார், சார் நீங்க பைக் டாக்ஸியா? இல்ல சார், ஒரு ஆபீஸ் அட்ரஸ் ரூட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சார்? சாரி சார், நான் அவசரமா ஒரு இன்டர்வியூக்கு போனோம். அதுக்காக பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க பைக்ல போன் எடுத்து பார்த்ததும் நீங்க தான் நினைச்சிட்டேன். நானும் அர்ஜென்ட்டா ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேஎஸ்பி மார்க்கெட்டிங்ன்ற கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ போறேன். அதோட ரூட் இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டுது, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க எங்க போகணும்? சார், நானும் அதே கம்பெனிக்கு தான் சார் இன்டர்வியூக்கு போனோம். ப்ளீஸ் சார், எப்படியாவது அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஆகணும் சார். இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் சார். சார் ப்ளீஸ் சார், நானும் உங்க கூட வரலாமா? அதனால என்ன, தாராளமா வாங்க. தேங்க்யூ சார்.